நியூஸ் 18 நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களை பார்க்கின்றோம். இந்த 15 நாட்கள் 16/5/2026 முதல் 31/5/2026 வரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகின்றோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக துர்கை வழிபாடு பல விதத்தில் நிம்மதியை தரும். இரத்தத்தில் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் பார்த்துக்கொள்வது நன்மை தரும். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட தொழில் விஷயத்தில் ஏற்றங்கள் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் தைரியமாக தொடங்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் அந்யோன்யம் ஏற்படுவதும் எல்லாம் காணப்படும். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் யோக பலத்தை ஏற்படுத்தும் மேஷராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். சுபவிரயம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசி மேஷராசிக்காரர்கள். பருவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும். சிலருக்கு அது மனதிற்கு ஒரு மாதிரி பயம் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. யோசித்து கொண்டே இருப்பதில் நீங்கள் தான் வல்லவர்கள். எல்லோரையும் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உங்களை பற்றி யார் தான் கவலைப்படுவார்கள்? அந்த திசையிலிருந்து கொஞ்சம் மாறிக்கொள்ளுங்கள். நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் அனுமனை பிடித்துக் கொள்வதும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதீத கவனமாக இருப்பதும் முக்கியமான காலகட்டம். வார்த்தைகளில் சிறிது கவனமாக பேசுவதும், அரசாங்க காரியத்தில் அதீத கவனமாக இருப்பதும், விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், வார்த்தைகளில் அதிக கவனத்துடன் கையாளக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். மேலதிகாரிகளுக்கும் உடன் வேலை செய்பவர்களுக்கும் தேவையில்லாத உங்களை தொந்தரவு செய்வார்கள். போய் மாட்டிக்கொண்டு வம்பை விலை கொடுத்து வாங்காதீர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். புதிதாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். சட்டத்திற்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது ரிஷபத்துக்கு முக்கியம். வைகாசி மாதம் முழுவதும் முடிகின்ற வரையில் வாகனங்கள், பயணங்கள், பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், வார்த்தை ஜாலங்கள் அதீத கவனமாக யார் பார்த்து கொள்ள வேண்டும்? ரிஷபராசிக்காரர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பல விதத்தில் சங்கடங்கள் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் அதிகமாக கைகூடும். திருமணத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அதீதமாக நடைபெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் ரிஷபம்தான். அதே சமயம் ஒரு மாதிரி பதட்டம், தொழில் ரீதியாக சங்கடங்கள், சிறிது கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அற்புதத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட ரொம்ப கவனமாக பார்த்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வது, வார்த்தைகளில் அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது, காது மூக்கு தொண்டை கூட சிலருக்கு உபத்திரங்கள் ஆரம்பிக்கும். கவனமாக பார்த்துக்கொள்வது, குடும்ப மருத்துவரை அதிகமாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். தொழிலில் நிச்சயமாக ஏற்றம் ஏற்படும். படிப்பு தடை நீங்கும், உத்தியோக தடை நீங்கும், வியாபார தடை நீங்கும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை, எல்லாவற்றிலும் யாராவது கேட்டால் வெக்கப்பட்டு கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் வெக்கத்தை எல்லாம் திறந்து பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம்
அதிக அளவுக்கு ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்கு கைகூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் தடைகள் தவிடுபடியாக்குறதும், நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், மரண பயம் நீங்குவதும், தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவு கொடுத்திருந்தாலும் அதை மருத்துவத்தில் போய் சரி செய்து கொள்வதும், பழைய கடன்கள் பைசலாகிறதும், ஏற்றம் 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 என்று ஏற்படும். குறிப்பாக கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ராசி மிதுனம். கடகராசிக்காரர்கள், கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் ஜென்மத்தில் குரு வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நினைக்காத நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற எல்லா மாற்றமும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். அதே சமயம் கண்டிப்பாக முதுகு தண்டுவடம், கழிவு பாதையில் சிறு உபத்திரத்தையும் பார்த்து கொள்வதும், சிவனை சரணாகதி அடைவதும், மற்றபடி பிள்ளைகள், குடும்பம், துணைவியார், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, சொத்துபத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்கு டக்குன்ற நல்ல செய்திகள், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றமெல்லாம் ஏற்படும். கூட்டாளிகள், புது தொழில் தொடங்குவது, தைரியமான நல்ல விஷயங்கள் ஏற்படுவது, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பது, உத்தியோகத்தில் இருந்த பலவிதமான கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, அதே சமயம் கூடா சகவாசம் கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே திருமணமாகி மறுமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளாக எல்லாமே நல்லது நடக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் 10ஆம் இடத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, பயணங்கள் ரீதியாக சப்பு 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 என்று நல்லது நடக்கும். விநாயகரை பிடித்துக்கொள்ள நன்மைகள் அதிகரிக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், மன அழுத்தம், யாரையோ நினைத்து குழம்பிக் கொள்வது, இது மட்டும்தான் சிம்மத்துக்கு காணப்படக்கூடிய அமைப்பு. உங்களை சுற்றி நிறைய பாசிட்டிவ் விஷயத்தை வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சகவாசத்தை கெடுத்துக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். நல்ல வைபுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். எல்லா விதத்திலும் உங்களை தாங்குவதற்கும் உங்களுடன் இருப்பதற்கும் தெய்வ கடாட்சமும் நல்ல உறவு நட்பும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு வருடத்துக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் கோளர் பதிகத்தை கேட்க கேட்க படிப்படியாக மன அழுத்தங்கள் குறையும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை கிட்டியிருப்பதனால் ஒரு மாதிரி மன அழுத்தமெல்லாம் டக்கு டக்குன்னு தீர்ந்து எதற்காக நாம் வாழ்கிறோமோ அந்த விஷயத்தில் அதீதமான சந்தோஷங்களும் ஆத்ம ரீதியான நிம்மதிகளும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கன்னியாராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு யோக பலத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சலசலப்பு தீங்கும், தைரியம் ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கிறதுக்கு உதவிகள் கிடைக்கும். மனம் அழுத்தம் தீரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். பிள்ளைகள் விஷயத்திலிருந்து காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் என்ற எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம்.
முதலீடுகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். பதவிகளில் மாற்றங்கள், இறங்குமுகங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் யாரையோ நம்ம நம்பி இருந்தவர்கள் திடீரென்று நம்மளை விட்டு விலகி கூட செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பம்தான் நமக்கு துணை என்பதும், வெளியிடத்தில் இருந்தவர்கள் நம்மளை விட்டு விலகி நிற்பார்கள். பணியாற்றியவர்கள் நம்மளுடன் விலகி இருப்பார்கள். நம்மளை கேவலமாக பேசக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அதீத கவனமாக கன்னியாராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பூர்வீக பலம் இருப்பதனால் கண்டிப்பாக தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். பெருமாளை பிடித்து கொள்வதும் கோவிந்தநாமாவளியை சொல்வதும் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். துளாராசிக்காரர்கள் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். தொழிலில் திடீரென்று வீட்டுக்கு போங்கள் என்று கூட சொல்லிவிடுவார்கள். ஆனாலும் சனியுடைய தாக்கம் தனிப்பட்ட தொழிலோ வேறு ஒரு நண்பர்கள் உதவியோ நம்மளிடத்தில் பணியாற்றியவர்கள் உதவியோ கிடைக்கும். எப்படியா இருந்தாலும் நம்மளை மேன்மைப்படையும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அவர்கள் சொல்வதை மனதாக பிரார்த்திப்பதும், குடும்ப ஒத்துமைக்கு முருகரை கும்பிடுவதும் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், மன அழுத்தம் அதீதமாக யோசித்து கொள்ள வேண்டும். வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகளும் நல்ல சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இன்னொரு வேலை, இன்னொரு தொழில், இன்னொரு உத்தியோகம், இன்னொரு படிப்பு கிடைக்கின்ற வரையில் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவது தேவையற்ற விஷயமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகளால் தேவையற்ற ஒரு மனக்கசப்போ தொந்தரவுகளோ ஏற்படுவது ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுக்கும். எல்லாவற்றிலும் தூக்கி எறிந்துவிட்டு எது நடந்தாலும் அது நன்மைக்கு என்று நம்புவதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வைத்து கொள்ளாமல் இருப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அடுத்த ஒரு வருடத்தில் கவனமாக பார்த்து கொள்வதும், உறவினர்களுக்குள்ளாக கோபதாபங்கள் படாமல் இருப்பதும், உறவுக்குள்ளாக சண்டைகள் இல்லாமல் இருப்பதும், முருகரை கும்பிடுவது, விநாயகரை கும்பிடுவது, துர்க்கையை கும்பிடுவது என்று தெய்வங்களை உக்கிரமாக பார்த்து கொள்வது விசேஷமான பலனை தரும். சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு டக்கென்று நிறைவேறும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், தடை, உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பத்தாருடன் பிரிந்திருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்தாருடன் ஒன்று சேருவதும், திருமணத்தில் இருந்த இளைய வயதினர்களுக்கு டக்குன்னு கை கூடுவதும், வயதில் முதிர்ந்தவர்களுக்கு திருமணமே தள்ளிக்கொண்டே போனாலும் டக்கென்று வாழ்க்கை கொடுப்பதற்கோ அல்லது மறுமண அமைப்போ கை கூடுவதெல்லாம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, எதிரிகள், வழக்குகள், வெற்றிகள் ஏற்படுவது, தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமெல்லாம் விருச்சிகத்திற்கு பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதம். தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும், நரசிம்மரை கும்பிடுவதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த மன வருத்தங்கள் படிப்படியாக குறைவதும், கண்டிப்பாக எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவதும்,
சுபவிரிய பிராப்தம் ஏற்படுவதும், கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய முயற்சிகள் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தனிப்பட்ட செல்வாக்குகள் பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் யோக பலங்களை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு வந்தாலும் இந்த வைகாசியில் எல்லா சுபகாரியமும் குடும்பத்தில் ஏற்படும். வயிறு முதுகு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது, நரசிம்மருடைய காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது ஏற்றத்தை தரும். மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும்தான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுக்கு தேகாரைக்கத்தில் இருந்த பாதிப்புகளுக்கு ஒரு நிவர்த்தி ஏற்படுவதும், நல்ல மருத்துவம் கிடைப்பதும், நல்ல மருத்துவர் கிடைப்பதும், அவர்கள் நிம்மதியாக அதிலிருந்து தப்பிப்பதும் பெரிய மனநிறைவை ஏற்படுத்தும். வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். விநாயகரை கும்பிடுவதும் துர்கையை கும்பிடுவதும் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிறைய நல்ல காரியங்கள் குரு பார்வையால் ஏற்படும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். வீடில் இருந்த செட்டில்மெண்ட்டு தீரும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த பஞ்சாயத்து தீரும். டைவர்ஸ் ஆகவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு, கோர்ட்டு வழக்கு கேஸ் என்று குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று இருப்பவர்களுக்கு ஒன்று எல்லாம் செட்டிலாகி சேர்ந்து விடுவீர்கள். இல்லை என்றால் சந்தோஷமாக பிரிந்து விட்டு அப்பாடா என்று தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். ரொம்ப நாள் பிரச்சனை தீர்வது, லாபம் ஏற்படுவது, முதலீடுகள் ஏற்படுவது, வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது, தைரியம் நம்பிக்கை ஏற்படுவது, குருவின் பார்வைக்குள்ளாக உங்கள் ராசி வருவதனால் எல்லாமே நன்மைகள் தரும். வயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. கும்பராசிக்காரர்கள் அடிவயிறு, கழிவுகள், முதுகுத்தண்டுடன் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். எதிரிகள் சிலது பலம் பெறுவார்கள், உங்களை தனிமைப்படுத்துவார்கள். குறிப்பாக 72 வயதை கடந்தவர்களெல்லாம் அதீத கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். திடீரென்று யாரிடத்திலாவது உதவி கேட்க போய் அது உங்களுக்கு மூக்கறுக்கப்படலாம். அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயதினர்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய அமைப்பு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு தொழிலில் இருந்த நீண்ட நாள் தடைகள், இன்க்ரிமெண்ட்டுகள், வெளிநாட்டு பயணங்கள், மன அழுத்தம் தீர்வதெல்லாம் ஏற்பட்டாலும் ஜீரண உறுப்புகளை சரியாக பார்த்து கொள்ளவில்லை என்றால் குழப்பம் அடுத்த வருடம் வரைக்கும் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். மீன ராசிக்காரர்கள் சுபகாரியமாகவே நடக்கும். மீனம் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லதே நடக்கும்.
ஜென்ம சனியில் அற்புதம் நடக்கும். அதே சமயம் வயிறு, முதுகு, கால், பாதம். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் முடங்கி கொள்ள வேண்டியதுதான். லாபம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். பிதிர்தோஷங்கள் நீங்கும். குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடக்கும். குடும்ப சொத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மனமிட்டு பேசி சந்தோஷங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக முதலீடுகள் செய்ய வேண்டும், ஷேர் மார்க்கெட்டில் இருக்க வேண்டும் என்று நினைத்த மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே கனிந்து வரும். வியாபாரத்தில் அதீத ஏற்றம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதங்களை பார்க்கக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். இந்த மாதத்திலிருந்து அடுத்த வருடம் வரைக்கும் நிறைய நல்லது நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. வயிறு உபத்திரம் நிச்சயமாக ஏற்படும். அதனால் உணவு விஷயத்தில் கெட்டுப்போன உணவு சுட சுட சாப்பிடுவது, முழுங்குகின்ற சமயத்தில் எலும்புகள் போய் மாட்டிக்கொள்வது ரொம்ப கவனம். ஃபோன் பேசிக்கொண்டே சாப்பிடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சிக்கல்களும் மரண அவஸ்தையும் காணப்படும். அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எனவே உணவு விஷயத்திலும் வார்த்தைகள் விஷயத்திலும் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய மீனம் பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் மட்டும் அன்புடன் வண்டி வாகனத்தை செலுத்துவதும், அடுத்த ஒரு வருடத்துக்கு அபிராமி அந்தாதி உங்கள் வீட்டில் ஓடினால்தான் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதுவரை 16/5/2026 முதல் 31/5/2026 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.